ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சும்மா கேஷுவலான வீடியோ தான். ஸோ நம்ம பேசிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனே தங்க விலை குறையுமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கோல்ட் ரேட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. நான் பார்த்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஃப்ரெண்ட்ல டிகிரீஸ்ல இருந்தது. ஸோ இப்போ ஒரு செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இப்படிதான் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ இப்போதைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை பத்தி ஜென்ரலா குட்டியா நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ தங்கத்தோட விலை எப்படி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி குறையுதுங்கிறத நம்மளால நிர்ணயிக்கவே முடியாது. அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம சுத்தி இருக்குது. ஸோ இந்த 25%, இந்த 15% வரி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இந்த 12 மாசத்துல தங்கம் கடந்து வந்த விலை பார்க்கலாமா இப்போ? ஸோ 2024 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 47,000, 45,000, 52,000, 55,000, 56,000, 59,000, 57,000. இப்போ ஜூலைல ரீசெண்டா 72,000 தாண்டுச்சு. ஸோ ஆகஸ்ட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 75,000 தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ இது இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகுமான்னு கூட நமக்கு தெரியவே மாட்டேங்குது. பிகாஸ் நம்மளை சுற்றி அவ்வளோ டேக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளால கோல்ட் ரேட்டை பார்த்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமே தவிர ஸோ அது மாற்ற முடியாது இல்லையா? ஸோ நம்ம பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ ப்ரிடிக்ட் பண்ணால் இயர்லியாக நம்மளால பே பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அட்லீஸ்ட் நமக்கு அதுவாவது கிடைச்சிருக்கேன்னு தான் சந்தோஷப்படணும். இப்போ குறையுமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் 25% டேக்ஸ் போட்டாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு நியூஸ்லலாம் அதை நாங்கள் 50% ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சடனாக. ஸோ இவங்க ஈஸியாக டேக்ஸ் போடுறாங்க. அதை கட்ட போகிறது பார்த்தீங்கன்னா மக்களாக நம்ம தான். ஸோ என்னென்ன டேக்ஸ் எவ்வளோ கட்ட போகிறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ சிம்பிளான இன்னொரு விஷயம், இந்த டேக்ஸ் மட்டும் நம்மளால சொல்லிட முடியாது. டிமாண்ட் அண்ட் சப்ளை, தங்கத்துக்கான டிமாண்ட் உங்களுக்கு அதிகமாகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட மதிப்பு அதிகமாகிறது, ருப்பியோஸோட மதிப்பு கம்மியாகிறது. ஸோ இப்படி எல்லாமே சுற்றி தங்கத்தோட ரேட்டை அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அவங்களோட எதிர்காலத்துக்காக தங்கத்தை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது மோஸ்ட்லி ஒரு ரீசனாக சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இம்போர்ட் டியூட்டி, அதாவது இறக்குமதி மதிப்பு, அதாவது அந்த டேக்ஸ் சொல்றோம் இல்லையா, அது 18%. அதனால தான் இந்தியா கோல்ட் சவரிங் பாண்டே ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதை கண்டினியூ பண்ணுவாங்களா இந்தியா அப்படின்னு தெரியல. பட் இப்போதைக்கு உங்களுக்கு கோல்ட் சவரிங் பாண்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு இந்தியா கவனம் செலுத்துறாங்க. ஸோ சப்போஸ் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் நமக்கு கோல்ட் சவரிங் கொண்டுட்டு வருவாங்களா இல்லையான்ட்டு அந்த ரீசன் நமக்கு தெரியல. நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெடம்ஷனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி 9,000 rupees. 2,000 rupees வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் இப்போ அதோட பர் கிராமுக்கு உங்களுக்கு 9,000 rupees ரேட்டு ரெடம்ஷன் ஆகுது. ஸோ எவ்வளோ லாபம் இல்லையா அந்த சப்ரிங் பாண்ட்ல. நிறுத்தினது கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ இந்த தங்கத்தோட விலை இனிமே எப்படி தெரியும்னா, அகைன் உங்களுக்கு ஃபெடரல் மீட்டிங் செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் நமக்கு தெரியும் கோல்ட் ரேட் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போதா இல்லை டிக்ரீஸ் ஆக போதா இல்லை ரிமைன் இப்படியே போயிட்டு இருக்குமா அப்படின்ட்டு அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ லிட்டரலி சில்வரும் அதே போலதான், உங்களுக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சப்ளை. ஸோ சில்வர்ஸ் அதிகமாக இண்டஸ்ட்ரியலுக்கு பயன்படுத்துறதால அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட ரேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கூடிக்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். தங்கம் ஏன் அதிகமாகுது, அதோட விலை அதிகமாகுது, ஈஸியாக ஒரு கான்செப்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு, சப்ளை கொஞ்சமாக இருக்கு, மக்கள் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ இதனால தான் நம்மளுக்கு தங்கத்தோட விலை அப்புறம் அதோட டிமாண்ட் அதிகரிக்கிறதுக்கான ரீசனே. இப்போ இதனால தான் இன்னைக்கு ஒரு 5% இருந்த ஜுவல்லரி கிட்டத்தட்ட 12%க்கு போற ரீசனே எக்கானமிஸ்ட்லாம் இன்னொரு ரீசனும் சொல்றாங்க, கடத்தல் தங்கம். ஸோ இதனால தான் நமக்கு டிமாண்ட் அதிகமாகுது, அதோட டேக்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜுவல்லரி ஷாப்லயும் அப்படிதான். ஸோ அவங்க எப்படி இம்போர்ட் பண்றாங்களோ அந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம மேல ஏத்துறதால தான் நமக்கு அதிகமான வேஸ்டேஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கு. எக்கானமிஸ்டோட முக்கியமான இதே பார்த்தீங்கன்னா ஒரு 50% நீங்க தங்கத்துல போட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10%
சில்வர்லயும் கண்டிப்பா சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெறும் தங்கம் மட்டும் சேமிக்கணுமா? இல்ல வெள்ளியும் சேமிக்கணுமா? சப்போஸ் வெள்ளி சேமிச்சா எப்படி சேமிக்கணும்? தங்கம் சேமிச்சா நீங்க எப்படி சேமிப்பீங்க? ஸோ கண்டிப்பா வந்து சொல்லுங்க. ஸோ நம்மளே நிறைய விஷயத்தையும் நோட் பண்ணியிருப்போம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு 6% குடுத்து ஒரு ஜுவல்லரிய வாங்கியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து அது போகும்போது 7%, 8%க்கு மேலவே இருக்குது. ஸோ இன்கமிங் இயர்ஸ்ல எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. மார்க்கெட் ரேட்ல தான் நம்ம தங்கத்த குடுத்து வாங்குறோம். ஸோ அது வந்து நமக்கு பெரிய டிஃபரன்ஸா தெரியாது. இங்க நம்ம அதிகமா குடுத்து வாங்குறதே பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜஸ் பிளஸ் வந்து ஜிஎஸ்டி தான். ஸோ வந்து ஒரு குட்டியான ஒரு நகை நம்ம வாங்க போனாலும், அதுக்கு வந்து ஒரு 2 கிராம்ஸோ இல்ல 3 கிராம்ஸோ நம்ம வாங்க போனா, அதுக்கு வந்து ஒரு ₹1000 வந்து வேஸ்டேஜோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி குடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம அதிகமான டாக்ஸ் தான் பேயபிளா இருக்குது. ஸோ நம்மளோட பாதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ்க்குள்ளே லாக் ஆயிருச்சு. அஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா ஒரு பொருளுக்கும் நம்ம 5% டாக்ஸ் குடுத்து வாங்கும்போது, நம்மளோட சேவிங்ஸ் வந்து இங்க கன்சிஸ்டா ஆகுறதில்ல. ஸோ ஏன்னா சேலரி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல. டாக்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுறப்போ, நம்மளோட சேவிங்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியா இருக்கு. ஸோ இதனால தான் நம்மளால வந்து அதிகமா சேமிக்க முடியல. இப்ப வரவுக்கும் செலவுக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்ட்டா இருக்கு. இத யார் யார் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம கோல்ட் சீட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கே. நம்மளால மந்த்லி பே பண்ணி ஒரு நகைய வாங்க முடியுதேன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் இயர்ஸ்லலாம் நமக்கு இந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்படியே அமௌண்ட் குடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாலயும் நம்ம தங்கத்த வாங்க முடியும். ஏன்னா வந்து மந்த்லி ஒரு ₹1000 கட்டுறோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வந்து தங்கத்த சேமிக்க முடியுது. கொஞ்சமாவது வேஸ்டேஜ் இல்லாம. அதுவும் இல்லன்னா வந்து நம்ம தங்கம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ வந்து ஷேர்ஸ் வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஷேர்ஸ் வந்து எப்படி வந்து கன்னாபின்னான்னு அப்படின்னு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப வந்து வாங்கவும் முடியாம, விற்கவும் முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சமாவது வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்ட போஸ்ட்ல சொல்லியிருப்பேன். ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு அப் டூ ₹500 வந்து தங்கம் விலை ஏறுது அப்படின்னு மார்க்கெட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் இப்ப வந்து ஏறி இருக்கு. ஸோ செப்டம்பர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ரேட் ஆகுதுன்ட்டு. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நீங்க எப்படி வந்து தங்கம் சேமிக்க இனிமே ஆசைப்படுவீங்க அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். பை பை.